ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ் ரெசிபி மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை நறுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு வெள்ளை துணி இருக்கு இல்லையா, ரேஷன் கிளாத், அது மாதிரி கிளாத்தில் நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதை கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் போட்டு வச்சுருக்கேன் வெண்டைக்காவை. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு. நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. சாம்பாருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய வீடியோ போட்டாலுமே எனக்கு யூடியூப்பில் வியூஸே போக மாட்டேங்குது. நான் ரொம்ப என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்காக ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு போங்க. வெண்டைக்காய் வதங்கினோன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற்றி 10 வரைக்கும் வதக்கிடுங்க. அதோட வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆஹா ஓஹோன்னு எனக்கு வீடியோலாம் போட வராது ஃப்ரெண்ட்ஸ். இருக்க பொருளை வச்சு